ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ் வந்து சோனித்து கூட சேர்ந்து இப்போ ஒரு ஏர் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஈகோ சிஸ்டம் ஏர் ட்ராப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்டரோட அஃபிஷியல் டாஸ்க்கும் இருக்குது. அந்த அஃபிஷியல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $1.5 கிட்ட செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசெட் ஒரு $13 $15 அதுக்குள்ளே வச்சிருந்தா கூட அந்த அசெட் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஃபீ மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேக் பண்ணி அன்ஸ்டேக் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பார்ட்னர் ப்ரோக்ராமில் வர அஃபிஷியல் ரிவார்டும் இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சிங்கன்னா ஒரு பேட்சும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்பிட்டர் ஃபைனான்ஸ்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காப்பி பண்ணிட்டு நீங்கள் மைசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான டாஸ்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே காட்டுற ஓபிடி டாஸ்க் அது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சோனெக்ஸு கியோ ஃபைனான்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ன பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு செட் ஆகல நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரிவார்டு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன ரிவார்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து $5,000 மதிப்பிலான ஓபிடி டோக்கனும் ஸோ அந்த பேட்சும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இருக்கிற எல்லா டாஸ்க்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண தான் வரும். ஸோ இந்த ஓபிடி டோக்கன் வந்து பர்டிகுலராக அந்த ஓபிடி டாஸ்க் மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 டாஸ்க் வந்து ட்விட்டர் டாஸ்க் தான். ஜஸ்ட் என்ன பண்ணி கிளிக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியதான். ஸோ பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபைன் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா டிக் ஆகிடும் அது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கு நீங்கள் வந்து 3 டாஸ்க் முடிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் டாஸ்க்கு ஒரு ஸ்வாப் டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு $1.4 கிட்ட செலவாகும். ஸோ மற்ற எதுவும் அந்த செலவாகாது. ஜஸ்ட் கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்குக்குள்ளே போய்டும். ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆர்பிட்டரில் ஒரு செக்இன் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேலே வந்து கேலண்டர் மாதிரி இருக்கா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே செக்இன் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது சின்னதாக ஒரு ஃபீ ஒன்று போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள்கிட்ட எதில் ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்ட் எடுத்துகிட்டு வந்து சோனித்து நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டியதான். ஸோ என்கிட்ட இந்த ஃபண்டு நான் மொத்தத்தை தூக்கின்னு வந்துடுறேன் அதில். ஓகே ஸோ ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரல பாருங்கள். ஸோ கொஞ்சம் விட்டு எடுத்துகிட்டு வருது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ ஸ்ட்ரக்சருக்காக கொஞ்சம் எடுத்துக்கும். ஸோ ஃபீ வந்து பாருங்கள் வித்ஹோல்டிங் ஃபீஸ் வந்து 0.0005. ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஃபீ நீங்கள் பே பண்ணிவிட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ நான் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் காமிச்சதோட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு $10 கிட்டேயாவது நீங்கள் இதில் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா வந்து டாஸ்க்குக்காக இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த முடிஞ்சிடுச்சு இந்த டாஸ்க்கு. ஜஸ்ட் வந்து நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு ஸோ வெரிஃபை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் வெரிஃபை ஆச்சு. அடுத்து வச்சு இந்த ஒரு ஸ்வாப்பு. ஸோ ஸ்வாப் பண்ண டோக்கன் நான் வந்து சொல்கிற டோக்கன் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மிஷினுக்கு வந்து அது தேவைப்படும். ஸோ வந்து USDT 0 ஒன்று இருக்குல்ல அது நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் USD டோக்கன் வந்து இது கிடையாது. USDT கிடையாது. USDT 0 சம்திங் வரும். ஸோ இப்போ AST டோக்கன் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஒரு 000 இல்லை எத்தனை ஜீரோ வேணால் போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ அந்தளவுக்கு போகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்வாப் டாஸ்க் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஆக மாட்டேங்குது. சுற்றினே தான் இருக்குது. ஸோ இது வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மற்ற ஈகோ சிஸ்டம் டாஸ்க்கு போய் ஸோ இந்த சேக் ஃபைனான்ஸ் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு $10 or $11 ஒர்த்தான ஒரு ETH ஸ்டேக் பண்ணணும். ஸோ ஸ்டேக் பண்ணிவிட்டு ஒரு $2 மதிப்பினான USDTO அது வந்து நீங்கள் வந்து பாரோ பண்ணிக்கணும். ஸோ பாரோ பண்ணிட்டு ரீபே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த USDTO வந்து நீங்கள் பாரோ பண்ணாலும் ரீபே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணி கியோ ஃபைனான்ஸில் போய் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட உள்ள இருக்கா. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஸ்டேக் பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஸோ அங்கே போய் நீங்கள் ஜஸ்ட் டெபாசிட் கொடுத்துக்கோங்க. ஸோ டெபாசிட் கொடுத்து அதே கொலட்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 0.204 இருக்குல்ல நான் 4 கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணதால் அதுவும் தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாரோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ USDT 0 இது நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாரோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதே பேஜில் பார்த்தீங்கன்னா கொலட்டராக நீங்கள் அதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பாரோ பண்ண முடியும். ஸோ அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த USDT 0 ஏதோ ஸோ அங்கே இருக்குல்ல ஜஸ்ட் நம்ம வந்து இது ஒரு பாரோ பண்ணிக்கலாம். ஸோ 2 பாரோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு 2.1 அந்த கூட பாரோ பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாரோ கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் வந்து ஒரு 2.5 கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாரோ பண்ணிக்கிறேன். ஸோ பாரோ பண்ணுங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ கோ டு ரிவார்ட்ஸ் வந்து இப்போ வராது. இது வந்து இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா அவங்களே டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ அந்த கேம்பெயின் எண்ட் ஆகி ஒரு 1 வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லக் இருந்தால் மேபி இது வரும் போல். ஆனால் மற்ற விஷயம்லாம் லக்கு கிடையாது. அது வந்து கம்பல்சரி தான். ஜஸ்ட் இப்போ இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாரோ பண்ணதெல்லாம் ரீபே பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாரோ பண்ண பேஜுக்கு போய்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ரீபே ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ரீபே ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் மேக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு பாயிண்ட் லெவல் வச்சுக்கிறதால நான் அதை வந்து ரீபே பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ கியோ ஃபைனான்ஸில் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கையோடு நம்ம பார்த்தா நம்ம ஸ்டேக் பண்ண ETH விட்ரா பண்ணி ஸோ அடுத்த டாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்டைட்டில் பேங்க் பார்ப்போம். ஸோ என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து $10 மேலே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டெபாசிட் பண்ணிட்டு அதை நீங்கள் விட்ரா பண்ணிட்டா கூட போதும் தான். ஜஸ்ட் என்ன பண்ண கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே போய்டும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மை சப்ளைஸ் இருக்குல்ல, இங்கே வெராப் ETH கொடுங்க. அது நார்மல் ETH கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஜஸ்ட் சப்ளை கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட் உள்ள $10 இருந்தாலே போதும் சொல்லிட்டாங்க. 0.004 இதே போதும் தான். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் அது கூட கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சும்மா மேக்ஸிமம் கொடுத்து பார்க்குறேன். ஆனால் மேக்ஸிமம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபீ தேவைப்படும்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டும் இப்போதைக்கு நான் பண்ணுறேன். ஸோ பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு ரேப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஓகே சப்ளை பண்ண முடியும் போல். ஜஸ்ட் அதை பண்ணி முடிச்சிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு இங்கே சுற்றி விட்டேன். ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டேக் பண்ணி தான் அன்ஸ்டேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் போய்க்கலாம். ஸோ மேனேஜ் போய்ட்டு இல்லை விட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாம் மேக்ஸ் கொடுத்துட்டு பட் இப்போ வெளியே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேப் ETH தான் இருக்கும். ஸோ நீங்கள் ETH மாற்றணும். அன்வராப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கியோ ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கோங்க. அது என்ன கியோ ஃபைனான்ஸில் ஒரு ஸ்வாப் பண்ணணும். அது நம்ம இதே டைரெக்டாக மாற்றிக்கலாம். ஸோ 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கணக்கு வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியோ ஃபைனான்ஸ் இல்லை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து $10 மதிப்பிலான ETH வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SOL-BTC மாற்றணும். ஸோ அது ரேப் ETH பண்ண முடியாது போல். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கியோ ஃபைனான்ஸில் போய்ட்டு ரேப்பிடை வந்து நம்ம அன்ராப் பண்ணிட்டு அப்புறம் வந்து இதுவாக மாற்றிக்கலாம். ஸோ SOL-BTC நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து SOL-BTCயில் காட்டுதா, இல்லை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக மாற்றின அவசியம் இல்லை. கட் அவுட் $10 அது வர அளவுக்கு மாற்றினா போதும். ஸோ 004 இந்த அமௌண்ட்டே போதும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வாப் பண்ணிட்டு வேணால் நம்ம ரீஸ்வாப்னு பண்ணிக்கலாம். ஸோ ஃபண்டு இல்லைன்னு காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சின்னதாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் அகைன் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப் நடந்துருச்சு. ரைட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியோ ஃபைனான்ஸ் ஆர்பிட்டர் NFT மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி ஓகேவா. ஸோ 1000 கியோ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து கியோ ஏர்ட்ராப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனெக்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபார்ம் யுவர் லிக்விடிட்டி அண்ட் ஸ்டேக் யுவர் IP போட்டிருக்கு. ஸோ இது நம்ம போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மிங் இருக்குது. இல்லை ஒரு ஃபார்மிங் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அன்றைக்கி ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ASTR USDC இருக்குல்ல, இதில் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே நான் ஆவஸ்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டேக் LP கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ கெட் இது இருக்கா, இது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒரு பேஜில் வந்துச்சா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேக் பண்ணணும். நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 0.1 அவன் லிமிட் ஒன்று சொல்லலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நான் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ லெஸ் தென் $லேயே பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எரர் வந்து என்னென்னா ஸ்லிப்பேஜ் இருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிப்பேஜ் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால தான் போல். ஸோ நான் ஒரு USDC மேலே இல்லை ஒரு USDC ASTR2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு USDT வேல்யூ வச்சுருந்தீங்கன்னா போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக $2 அதை வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே இப்போ LP கொடுத்தாச்சா. ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு இதில் வந்து ஸ்டேக்குடு நம்ம போகணும். இப்போ ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுல. ஸோ பேலன்ஸ் வந்து பாருங்கள் இங்கே 1 LP காட்டுதா. ஜஸ்ட்டு வந்து ஸ்டேக் LP கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வேணா கூட அப்புறம் வந்து அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக்குக்கு மாறிவிடும். நான் வந்து பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணால் அன்ஸ்டேக்கில் போய் கூட பார்க்கலாம். நீங்கள் இன்கேஸ் வந்து வரலாம் நீங்கள் அகைன் ஸ்டேக் LP கொடுத்துட்டு அங்கே ஸ்டேக் கொடுத்துக்கிறேன். சில டைம் மேரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆகிடுச்சு. நீங்கள் வேணா கூட அதில் போய் நீங்கள் அன்ஸ்டேக் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டேக்குங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் அன்ஸ்டேக் கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் எல்லாம் அன்ஸ்டேக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ASTR USD.LP இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிட்டர்ன் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காட்டாது. ஜஸ்ட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆல் பூல்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை பொசிஷனில் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு போய் இது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு கலெக்ட் பை ஃபீ கொடுத்துட்டு ஓகே எங்கே இருக்குது ரிமூவ் பண்ண ஆப்ஷன் ரிமூவ் மேலே இருக்குல்ல, அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ இதுக்கான ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் சோனெக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கொடுக்குறாங்க. இந்த $1000 எக்ஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிஜிபிளுக்கு கொடுக்குறாங்க. அது எப்போனா எப்போ வந்து டிஜி கொடுக்குறாங்க அந்த எக்ஸ் டோக்கனுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம எல்லாம் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து இது ஒரு ஸ்வாப் மட்டும் ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், டெஃபி கார்னிவல் சவனியர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய பேட்ச் மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஏதோ ஒரு பேட்ச் அதில் ரிவார்டும் இதில் வந்து ஆப்ஷனலாக ரிவார்டு இருக்குது, கம்பல்சரி ரிவார்டு இருக்குது. ஸோ கம்பல்சரி ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்க்காதீங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ தான் இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்பாக நான்